வாழ்க என்று முழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த நிலத்தில் தமிழ் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது? வழிபாட்டு மொழியாக தமிழ் இல்லை, வழக்காட்டு மொழியாக தமிழ் இல்லை, கல்வி மொழியாக தமிழ் இல்லை. கல்வி மொழியில் ஆங்கில வழி கல்வியை புகுத்தினீர்கள். ஆங்கில வழி கல்வி வரும்போதே நாங்கள் சொன்னோம், இது தமிழ் வழி கல்விக்கு முழுக்கு போடுவதற்கான வேலையை செய்ய போகிறார்கள் என்று சொன்னோம். உலகில் அவனவன் தாய்மொழியில் படிக்கிறவன் தான் படைக்கிறான், மற்றவனெல்லாம் பயன்படுத்துகிறான். அப்படிப்பட்ட எங்களின் உயிர் மொழியான, எங்களின் தாய்மொழியான தமிழை நீங்கள் தொடர்ச்சியாக வீழ்த்துவதற்கான வேலையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழை வீழ்த்துவதென்றால் என்ன அர்த்தம்? தமிழர்களை வீழ்த்த நினைக்கிறீர்கள் என்று தானே அர்த்தம். தமிழ் இனத்தை அழிப்பது தானே உங்கள் குறிக்கோள். ஒரு இனத்தை கொல்ல வேண்டுமென்றால் இனப்படுகொலையோ போரோ இதேபோல் செய்து தொடர்ச்சியாக எங்களை கொன்றீர்கள், எல்லாம் செய்தீர்கள். அதே போல எங்கள் மொழியை நீங்கள் நேரடியாக அழிக்க துடிக்கிறீர்கள். எங்கள் மொழியை அழித்து விட்டால் எங்கள் இனம் இல்லாமல் போய்விடும் என்று நம்புகிறீர்கள். அப்படித்தான் யாழ்ப்பாண நூலக எரிப்பு, அப்படித்தான் கன்னிமாரா நூலக எரிப்பு. இவையெல்லாம் என்ன வேலை? எங்களின் அறிவு வளங்களான நூல்களை நீங்கள் தொடர்ச்சியாக அழிப்பதற்காக இந்த வேலை திட்டங்களை செய்தீர்கள். அங்கு இலங்கையிலே யாழிலே கொளுத்தினீர்கள், இங்கே கன்னிமாரா நூலகத்தில் சென்னையில் கொளுத்தினீர்கள். என்ன நடவடிக்கை இவையெல்லாம்? வெளியில் தமிழ் தமிழர் என்று அரசியலுக்காக பொய்யாக முகமூடியை போட்டுக்கொண்டு நடிக்கிறீர்கள். இந்திய எதிர்ப்பு போரிலே 1965 உங்களின் நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தீர்கள். புரிகிறதா? அது தன்னெழுச்சியான மாணவர் போராட்டம், அது தன்னெழுச்சியான போராட்டம். இது திராவிடர் கழகமோ திராவிடர் முன்னேற்ற கழகமோ சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அதை சொந்தம் கொண்டாடி பொய்யாக ஆட்சிக்கட்டில் அன்று அமர்ந்தது அன்றைய திமுக அரசு. இதுதான் வரலாறு. இந்தியை எதிர்ப்பவர்கள், தமிழ் தமிழ் என்று ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை எல்லாம் மண்ணெண்ணையையும் தீப்பெட்டியும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லும் பொழுது கொளுத்துங்கள் என்று சொன்னவர் தான் இந்த ஈவா ராமசாமி. அவரை நீங்கள் பெரியார் என்றும் தந்தை என்றும் மொந்தை என்றும் கொண்டாடுகிறீர்கள். நாங்கள் எப்படி கொண்டாட முடியும்? தமிழ் வெறுப்பு கொண்டவர், அவரை நாங்கள் எப்படி கொண்டாட முடியும்? என்ன பிழைப்போக்கான சிந்தனை! எங்கள் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு எங்களையே நீங்கள் ஆண்டு கொண்டு எங்கள் மொழியை நீங்கள் அழிக்க துடிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்க வேண்டும்? ஒவ்வொரு தமிழனும் எழுச்சி உற வேண்டிய காலம் வந்துவிட்டது. தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் என்று எங்கள் முன்னத்தியர்கள் கடத்திய நெருப்பு தீ எங்கள் மனதில் ஆழ்மனதில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு கலன்று புரட்சி தீயாக வெடிக்கும். அந்த நெருப்பு அணையாது ஒருபோதும். அது தமிழ் நெருப்பு.